தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் ராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈரானும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தன. ஒப்பந்தம் ஏற்படுவது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் இரு நாடுகளும் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் அமெரிக்காவும் ஈரானும் இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்துள்ளன. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்த அறிவிப்பை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று தடையின்றி எண்ணெய் விநியோகம் நடைபெறும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒப்பந்தத்தில் என்னென்ன அம்சங்கள் உள்ளன என்பது குறித்த விவரங்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் குறித்த அமெரிக்க அதிபரின் அறிவிப்பை தொடர்ந்து எண்ணெய் விலைகள் சரிவை சந்தித்துள்ளன. கடந்த பிப்ரவரி 28 ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கின. கடந்த சுமார் 4 மாதங்களாக தொடரும் போரால் எரிசக்தி விநியோகத்தில் கடுமையான இடையூறுகள் ஏற்பட்டு மேற்காசியா மட்டுமின்றி உலக அளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.